சிறுபான்மையினர் காவலர் அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையோ தகுதியோ அவங்களுக்கு கிடையாது. இது நான் ஒரு கத்தோலிக்க பெண் என்பதால துணிஞ்சு நான் இதை பேச முடியும். வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், இட் இஸ் அ ஃபேக்ட், இட் இஸ் அன் இம்போர்ட்டட் ரிலிஜன். அது இங்கே பிறந்து வளர்ந்த மதம் கிடையாது. வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, திமுகவோட பிரபகண்டா செக்ரட்டரி மாதிரி தான் அவர் பேசுவார். அது ஸ்ரீலங்கன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த காலையில் உண்ணாவிரத்தை ஆரம்பித்து மத்தியானத்தை முடிச்சார்ல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்போ முதல்ல என்டிடிவியில் பேட்டி இவர் கொடுக்குறாரு. ஏங்க அவர் யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு வந்திருக்காருங்க அப்படின்னு. எப்படி வந்தார்? நாங்கள் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எங்கேயோ வந்தேரிகள் கிடையாது. நாங்கள் மதத்தை மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். யூஆர் ரன்னிங் அ கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன். எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன், அதிகமாக நீங்கள் தான் வரி இது ஃபீஸ் வாங்குறீங்க மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷனை விட, கேட்டால் சர்வீஸுங்கிறீங்க. ஏற்கனவே திமுக கட்சிக்கு நிறைய தொங்கு சதை இருக்குது, அது மறுப்பதற்கு இல்லை. அப்போ அதில் ஒரு ஆளாக நீங்கள் மாறி இந்த திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செய்த நலன் அளவுக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் எந்த அரசும் செய்ததில்லைன்னு அந்த முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரீடம் இருக்கும் உண்மையாவே. என்னன்னா நான் எந்த கோயிலுக்கும் போகலாம், பண்ண மாட்டாங்க. இங்க அது கிடையாது. ஒரு சர்க்குலர் வருது, சுற்றறிக்கை, எல்லா சர்ச்லயும் இதை வாசிங்க. அது பிஷப்ஸ் தெளிவா இருக்குது. நீங்க திமுகவுக்கு வாக்களியுங்கள் நம் நலனுக்காக. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லயோலா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திருமதி ஜோசபின் ஜெயசாந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக அரசு இங்கே வைக்கிற ஒரு ஓட் பேங்க்னு சொல்லலாம். அதோட ப்ரொபகண்டாவே அவங்க வைக்கிறது என்னன்னா, சிறுபான்மைகளுக்கான கட்சி நாங்கள் தான் அப்படின்றதும், அந்த மக்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் அதை மக்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால மட்டும்தான் சிறுபான்மையுடைய ஓட் எங்களுக்கு வருது அப்படின்றது அவங்களுடைய ஒரு பிரச்சாரம். ஆனால் மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பலரும் வைக்கிற இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல வாக்கு வங்கி எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் யாருக்கு வாக்கு போடணும் அப்படின்றது பல சர்ச்சஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பள்ளிகளில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஃபாதர்ஸோ பாஸ்டர்ஸோ யாரோ இல்லை தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க மக்களுக்கு சொல்கிறாங்கன்றப்போ அவங்களுடைய கருத்தை கேட்டு மக்கள் பண்ணுறாங்க, மக்கள் அந்த அறியாமையில் அந்த வாக்கு அளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. அந்த கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையோ இல்லை அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்க நம்பிக்கையோ இருக்குது. தலைமை பொறுப்பில் இருக்க அவங்களும் இந்த ஆளும் கட்சியுமான திமுக கட்சியும் அவங்க ரெண்டு பேரும் அதை செய்கிற அரசியலில் இந்த மக்கள் சிக்கிக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேறுபட்ட ஒரு கருத்து இருக்கு இல்லையா? சிறுபான்மையினருக்கான காவலர்கள் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது நீங்க நம்பி? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் கிடையாது. சிறுபான்மையினர் காவலர் அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையோ தகுதியோ அவங்களுக்கு கிடையாது, உண்மையாகவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா கூட அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சிறியதாக ஒரு வேறு மாதிரி ஒரு காயப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தால் கூட அதை சரி பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய நேரம். இவங்க எப்பயுமே இது ஒரு மித்து, ஒரு ஒரு புராணம், ஒரு புராணம்னா அதை நான் அப்படி சொல்ல விரும்பலை, ஒரு கட்டி விடப்பட்ட ஒரு ஒரு கட்டுக்கதை. அது சகிக்க முடியாத கட்டுக்கதையாக இருக்குது. சில கதை நம்ம கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, இது அதுவும் கிடையாது. இது எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நிறைய பேர் சாதாரண பொதுமக்கள் எடுத்திங்கன்னா கிறிஸ்டியன் அப்படின்னா அவங்க பொதுவாக ஒரு 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 அடைமொழிக்குள்ளே கொண்டு வருவாங்க, சரிங்களா? இப்போது இந்து அப்படின்னா அதில் இங்கே தமிழ்நாட்டில் இப்போது நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க, நான் இந்து இல்லடா நான் தமிழ்னு. அது கிடையாது, ஒரு பொது பெயரில் வந்தாச்சு. அதில் நீங்கள் சைவம் வைணவம் எல்லாம் அதில் வருது. நான் அந்த டிஸ்கஷனுக்குலாம் நான் இப்போ போக விரும்பலை. இது நான் ஒரு கத்தோலிக்க பெண் என்பதால துணிஞ்சு நான் இதை பேச முடியும். இவங்க எப்படின்னா ஒரு பிரமிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு போப்பு தான் ஹெட்டு, கத்தோலிக்க மக்களுக்கு. பெரும்பான்மையான மக்கள் அவங்க தான் வெளிநாடுகள்லையும் இங்கேயும் இருக்கிறாங்க. மற்ற சின்ன சின்ன குழுக்கள் அவங்க இருப்பாங்க, வேறு வேறு சர்ச்சு, பெண்டிகாஸ்ட்டு இல்லாட்டி வேறு சிஎஸ்ஐ டைசிஸ் கூட இருக்காங்க, ஆங்கிலிக்கன் சர்ச்சு கூட இருக்குது. அவங்க கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க. பெரும்பான்மையாக இந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ஓட் பேங்க் தான் இவங்களுக்கு முக்கியம். ஆனாலும் இவங்க பேசுகிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கத்தோலிக்க மக்கள். சரி, எங்கள் கத்தோலிக்க மக்கள்லையும் பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நான் ப்ரெசண்ட் இதே நான் பேசுகிறேன். சிறுபான்மையினர் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க நான் அந்த அமைப்புடைய ஆணையத்துடைய நல தலைவர்னு ஒருத்தர். இவங்க அரசு, இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபாதர் ஜோரன் அவர் இயேசு சபைன்னு ஒரு சபையை சேர்ந்தவர்.
இப்போ எங்கள் பிரமிடுன்னு சொல்கிறோம்ல, ஒரு மறை மாவட்டம் டயசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு பிஷப்னு தமிழில் ஆயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து அது ஒரு ஒரு ஆட்சி பண்ணுற மாதிரி, அல்லது ஒரு ஒரு இந்த இடம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு பேரிஷ்னு சொல்லுவாங்க. அது ஒரு அந்த இதுதான் அமைப்பில் தான் இருக்குது, ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு நாங்கள் பங்கு தந்தைன்னு சொல்லுவோம், பேரிஷ் அது அதில். அவங்களுக்கு கீழே எங்களுக்கு வந்து ஆன்மீக காரியங்கள் பார்க்குறது, சர்ச்சுக்கு போனோன்னா எங்களுக்கு மாசு வைக்கிறது, நாங்கள் பிறந்ததுலேருந்து அதில் எங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவங்களோட எங்களுக்கு அட்லீஸ்ட் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். அந்த பங்கு தந்தைன்னு நாங்கள் சொல்கிற ஃபாதர்ஸ் எங்களுக்கு வந்து நேரடி தொடர்பு இருக்கும். எங்கள் நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நாங்கள் போய் கேட்க முடியும். ஆனால் இந்த இயேசு சபைன்னு சொல்கிறது ஒரு காலத்தில் அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து நாங்கள் மிஷினரிஸ் வந்தது சேவை செய்வதற்குன்னு. எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து காலனி ஆதிக்கத்தில் அவங்க மதம் பரப்புறதுக்கும் வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், இட் இஸ் அ ஃபேக்ட், இட் இஸ் அன் இம்போர்ட்டட் ரிலிஜன். நான் அதை சொல்கிறதுக்கு ஒன்று எனக்கு எவ்வளோ தூரம் நான் வந்து இயேசுவை வழிபடுறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி இது சொல்கிறது இட் இஸ் அ ஃபேக்ட். அது இங்கே பிறந்து வளர்ந்த மதம் கிடையாது. அப்போ நீங்கள் கொண்டு வரதே மதம் பரப்புறதுக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரி, நீங்கள் அதை அந்த மக்களுக்கு எதாவது செய்யணும்னு நீங்கள் சபைகள், உங்கள் சபை வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு சபை மட்டும் எப்பவுமே எங்கே போனாலும் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிப்பாங்க. அதில் பழைய நான் படித்த தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கிட்ட கூட 102 வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமாக இங்கே லோயலா கல்லூரியும் பழமையானது. நீங்கள் முதன்மையான கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா லோயலா கல்லூரி. நான் மற்ற எல்லாரையுமே விட்டுடுறேன். இங்கே இருக்கிற ஒரு குரு தான், ஒரு ஃபாதர் தான் அந்த ஜோரன். அவர் ஏதோ பொசிஷன் ஃபாதர் ஜோரன், சரிங்களா? ஜோரன் அவர் வந்து எப்படி இந்த திமுக அரசு ஒரு 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 படம் காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு சித்தரிக்கப்படுற விஷயம் மாதிரி அவர் நீங்கள் சரி நீங்கள் அந்த தலைவராக உங்களை நியமிச்சாச்சு, உங்களுடைய கடமை என்ன? இப்போ உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா கூட நீங்கள் சர்வீஸ் ஒன்றும் பண்ணலை. இப்போ அவருடைய லோயலா காலேஜில் அவர் என்ன பண்ணார், ஒரு கல்லூரி செயலாளராக இருக்கும்போது ஏன் 2 வருஷத்துலேயே அவரை மாற்றினாங்க? ஆக்சுவலாக 3 வருஷம் டேர்ம். ஏன் அவரை மாற்றினாங்க? கோவாவில் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் அவர் என்ன பண்ணார்? அந்த ட்ராக் ரெக்கார்டுக்குள்ளே நான் போகல. அது ஏன்னா அது எங்களை வந்து பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் எங்களை பாதிக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து எங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, 1 வருஷமாக அவர் நடுவில் என்ன பண்ணான்னு தெரில. ஒரு வீடியோ நான் பார்த்தேன், நிறைய சிறுபான்மையினர் தலைவர்களை கூப்பிட்டு அவர் பேசுகிறார். அதில் ஒரு புத்த மத தலைவர்கிட்ட அவர், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அவர் ஏதோ கேட்குறாரு. நீங்கள் அப்படி கை காட்டுறார், நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அந்த பாடி லாங்குவேஜே அருவருப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்கள் ஒரு புத்த மத தலைவரை பார்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. அங்கே எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேச்சு பேசுகிற நீங்கள் எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு, இப்போ சமீபத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரில. போகிற இடமெல்லாம் ஒரு அம்பாசிடர் மாதிரி, ஒரு பிரபகண்டா செக்ரட்டரி, அதாவது ஏற்கனவே திமுக கட்சிக்கு நிறைய தொங்கு சதை இருக்குது, அது மறுப்பதற்கு இல்லை. அப்போ அதில் ஒரு ஆளாக நீங்கள் மாறி நீங்கள் எங்களுக்காக தான் பேசியிருக்கோம். நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் நலனுக்காக கூட பேசிக்கோங்க, மக்களுக்காக என்ன பேசுனீங்கன்னு தெரில, இது வரைக்கும் தெரியலை. ஒரு இடத்துல சேலம்னு நினைக்கிறேன், அதில் போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு டிக்ளரேஷன். இந்த திமுக அரசு வந்து சிறுபான்மை மக்களுக்கு செய்த நலன் அளவுக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசும் செய்ததில்லைன்னு. அந்த முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? சரி, என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே சொல்லலை. அதெல்லாம் எங்களுக்கு கல்ற தோட்டம் அமைக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு பொய். வாழ்கிறதுக்கு வழி செய்யணும். அது அந்த திமுகவோட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, கருவறை முதல் கல்லறை வரை திமுக மக்களுக்கு சேர்ந்து கொடுத்துருக்குது அப்படின்னு. அதான் என்ன செஞ்சீங்க? கருவறை முதல் கல்லறை வரை ஒன்றுமே செய்யலை. நீங்கள் எங்களுக்கு சொல்லி ஓட்டு வாங்குறீங்க. ஏன் ஒருத்தர் ஃபாதர் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? அவர் பேசுனது தப்பு. ஃபாதர் ஜேம்ஸ் ஏதோ எனக்கு கரெக்டாக பேர் நினைக்க வரல, நாகர்கோவில் மீட்டிங்கில் நீங்கள் படித்து உள்ளே போட்டீங்க. அந்த நிச்சயமாக கருத்து சுதந்திரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு வேறு ஏதோ ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம். எதுவும் செய்யலை. நீங்கள் இப்போ பண்ணீங்க, நீங்கள் தான் பண்ணீங்க. இது எனக்கு தெரிஞ்சு அம்மா அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தது தெரில. நீங்கள் எப்போ நிறமாறுற ஆளுங்க. சரி, அதை விட்டுடுங்க, அவர் ஒரு ஃபாதர், அதை விட்டுடுங்க. நீங்கள் கன்னியாகுமரியில் இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? நாங்கள் வந்து கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள்,
நாங்கள் எங்கேயோ வந்தேரிகள் கிடையாது. நாங்கள் மதத்தை மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது எங்களுடைய நாங்கள் வாழ்கிற இடம், எங்கள் உரிமை, எங்கள் வாழ்விடம் எல்லாமே எங்களுக்கு தேவை. நீங்கள் மற்ற மக்களுக்கு செய்கிறது எங்களையும் தான் பிரித்து பார்க்காதீங்க. நீங்கள் வரி விதிக்கிறீங்கன்னா அது எங்களையும் பாதிக்கும். சரி, எங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு பேசுகிறாருல ஜோரன் இன்ஸ்டியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் போடுவாங்க எய்டட் போஸ்ட்டுக்கு. எப்போவுமே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் கேஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். கேட்டால் மத்திய அரசாங்கம்பாங்க. அது உண்மை கிடையாது. அவங்க ஒரு யூஜிசி கைட்லைன்ஸ் கரெக்டாக அது இன்டர்ஃபியரே பண்ணுறது கிடையாது. நீங்கள் எப்போ இவங்க தான் கேஸ் போடுவாங்க. ஒரு முறை ஒரு வழக்கு நடந்து இங்கே ஹைகோர்ட்டில் வின் பண்ணியாச்சு. எடப்பாடி அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் போகவே இல்லை அது எதிர்த்து ஒரு ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டில். ஆனால் இவங்க போனாங்க வந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன்னாலே நீங்கள் பாதுகாக்க போகிறது கிடையாது. நீங்கள் கல்லறைன்னு சொல்கிறீங்களா, அதுலேயே நிறைய ஸ்கேம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த திருப்பத்தூர்னு ஒரு ஊரில் கல்ற தோட்டம் கிடையாது. ஒரு காமனாக ஒன்று கொடுங்க, சிஎஸ்ஐயோ மற்ற கிறிஸ்தவங்களுக்கோ கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்குறோன்னா அங்கே இவ்வளோ பணம் கொடுன்னு கேட்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். குற்றச்சாட்டு இருக்குது. அதில் யார் யார் அதை போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன கல்லறை தோட்டம்? முதல்ல நீங்கள் வாழ்கிறதுக்கு வழி செய்யுங்க. அப்புறம் கல்லறை தோட்டத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அது மக்களே தேவைப்பட்டால் இப்போ எல்லா இடத்துலையும் கல்லறை தோட்டம் உருவாக்குறாங்க. நாங்கள் எங்கள் டயசிஸ்க்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், உருவாக்குறாங்க. நீங்கள் அதில் வந்து எங்களுக்கு புதுசாக வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க. பிச்சை போட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே கருவியிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை தேவை கிடையாது. ஏன்னா இப்போ பாளையங்கோட்டையில் நான் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தவள். இங்கே வாழ்விடம்னாலும் அங்கே தான் இப்போது அப்பா கல்ற இடம் இருக்குன்னா அதில் இருந்த பக்கத்தில் வேறு இடம் வாங்கிட்டாங்க. இப்போ அது யார் நீங்களா எங்களுக்கு கொடுத்தீங்க? அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்க எங்கள் பணம் இருக்குதாங்க. அதுக்கு அவங்க அக்கௌண்டபிலிட்டி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு இயேசு சபையை சேர்ந்த குரு, எங்கள் பிரதிநிதி கிடையாது. மக்களோட உங்களுக்கு தொடர்பு கிடையாது. உங்கள் கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுக்கு யூஆர் ரன்னிங் அ கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன். எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன், அதிகமாக நீங்கள் தான் ஃபீஸ் வாங்குறீங்க மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷனோட. கேட்டால் சர்வீஸுங்கிறீங்க. நீங்கள் ஜோரன் நான் பேசுனதை நானே கேட்டிருக்கேன். ஐ ஆம் த செக்ரட்டரி ஆஃப் திஸ் காலேஜ். ஐ கேன் ஹையர் எனி ஒன், ஐ கேன் ஃபயர் எனி ஒன். அந்த அரகன்ஸோட நீங்கள் அங்கே நிறுத்திக்கோங்க. உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் உங்கள்கிட்ட வேலை செய்யும்போது நான் கூட அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருக்க வீரன்னு இவ்வளோ திமிராக பேசுகிறாரு அப்படின்னு. அதுதான் உங்கள் ஹியூமன் ரைட்ஸு. இங்கே நாங்கள் ஹியூமன் ரைட்ஸை மதிக்கிறோம், பெண் உரிமையை போட்டுறோன்னு பேசுகிற ஒரு திமுக, அதுக்கு மாறாக செயல்படுற ஒரு அரசாங்கத்துக்காக நீங்கள் அம்பாசடராக ப்ரொபகண்டா செக்ரட்டரியாக மாறி எங்ககிட்ட நீங்கள் போதிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இவர் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஃபாதர் சொல்லி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்ற அது நான் வரேன். அதுக்கு 3வது பாயிண்ட்டாக வரேன். நடுவில் இன்னொருத்தர் இருக்கார், முக்கியமான ஆள், ஜெகத் கஸ்பார். அவர் என்னன்னா அவர் டைசன் பிரீஸ்ட் தான். நான் கன்னியாகுமரி பக்கம் உள்ளவர். பெருமையாக சொல்லுவார், எங்கள் குடும்பம் பூசாரி குடும்பம். சரி வச்சுக்கோங்க. இவரும் சொல்லுவார், எங்கள் அப்பா என்னமோ சொக்கலிங்கம். சரி சொல்லிக்கோங்க, நீங்கள் வந்ததில் சந்தோஷப்பட்டீங்கன்னா பட்டுக்கோங்க. அவர் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் அவருடைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்கள். திமுகவோட ப்ரொபகண்டா செக்ரட்டரி மாதிரி தான் அவர் பேசுவார். அது ஸ்ரீலங்கன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த காலையில் உண்ணாவிரத்தை ஆரம்பித்து மத்தியானத்தை முடித்தார்ல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்போ முதலாக என்டிடிவியில் பேட்டி இவர் கொடுக்குறாரு. ஏங்க அவர் யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு வந்திருக்காருங்க அப்படின்ட்டு. எப்படி வந்தார்? நீங்கள் ஏன் இவ்வளோ ஒரு கொதித்து நீங்கள் சொல்கிறீங்க உலக தமிழ் மக்களுக்கு அவர் பிரதிநிதின்னு? சரி, இப்போது நான் ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு தனியார் சேனல். அதில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 2006 காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவர் அழைச்சி கூப்பிட்டாராம். இவருக்கும் அந்த அரகன்ஸ் இருக்கும், அந்த உடல் மொழி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இத்தனை மொழி தெரியும் எல்லாம் சொல்லுவார். அவர் சொல்கிறாரு, அப்போ கூப்பிட்டு எனக்கு சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் அப்பொழுது இல்லை. அப்போ என்னை அழைத்து கேட்டார், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி தர முடியுமா, சர்வே மாதிரி பண்ண முடியுமான்னு. அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு இப்போ பணம் கொடுக்குறாங்கன்னா நீங்களும் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். வாங்கிட்டு இவர் சொல்கிறார், நான் யாரை பயன்படுத்தியிருக்காருன்னா பாளையங்கோட்டையில் நாட்டுப்புறவியல் படிக்கின்ற மாணவர்கள் 50 பேரே நான் பயன்படுத்தினேன். நாட்டுப்புறவியல் அந்த டிபார்ட்மெண்ட், ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட் நான் படித்த தூய சவேரியாருக்கு சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஜெஸ்யூட் இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் உருப்படியாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. அது இயேசுசபை நிறுவனம் தான். ஆனால் நான் படிக்கும்போது நான் பார்த்துருக்குறேன்.
நிச்சயமாக அவங்க வந்து அப்போ இருந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, ஹிந்துஸ் எல்லாம் ஒரு ஆய்வு நோக்கில் தான் சொல்லி தருவாங்க. இவர் எப்படி பயன்படுத்தினார்? ஒன்று கூலி ஆட்களா? நீங்கள் கைக்கூலியாக இருந்துக்கோங்க, கூலிக்கு கூவுங்க, கூவி கூவி சொல்லுங்கள், நீங்கள் பிரதிநிதி கிடையாது. அவர் அதை பயன்படுத்தினேங்கிறார். இது வரைக்கும் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணலாம்? நீங்கள் ஆன்மீக காரியம் பண்ணுங்கள், அரசியல் கூட நீங்கள் பேசுங்க, வேண்டாம்னு நான் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக உங்களுக்கு ஏதோ நான் தமிழ் சங்கமம் நடத்தினேன், அதில் என்னமோ சம்பாதிச்சிருக்கலாம், நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன், தமிழை தூக்கி நிறுத்திட்டேன் எல்லாம் பேசுகிறீங்க. உங்களுடைய சுயலாபத்துக்காக உங்களுக்கு தமிழக அரசாங்கத்தோட மன்னிக்கவும் திமுக அரசாங்கத்தோடு இருக்கிற அந்த தொடர்புக்காக, அதிலிருந்து கிடைக்கிற ஆதாயத்துக்காக, லாபத்துக்காக கல்வி பயிலும் மாணவர்கள், நாட்டுப்புறவியல் படிக்கின்ற மாணவர்களை நான் பயன்படுத்தினேன்னு கூசாம் வந்து சொல்கிறீங்க. அது பிரசாந்த் கிஷோர் இடத்துல நான் இருந்தேங்கிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்க? அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து எங்களுக்கானது கிடையாது. இன்னொன்று, சரி நீங்கள் இதுக்கு வர்றீங்க இல்லையா, அது என்னது வாக்கு இது, அது என்னன்னா எங்கள் மக்களும் வந்து ஒரு குணம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ சர்ச்சுக்கு போகிறோம்னா ஃபாதர் சொல்கிறத கேட்கணுன்னு, இப்போ நானே சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்பேன். இப்போ நான் கேட்பேனான்னா தெரியாது, நிச்சயம் கேள்வி வரும். இல்லை நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைப்போம், நிறைய பேர் நினைப்போம். அதில் வந்து இப்போது பிஷப் வந்து லெட்டர் கொடுத்தது உண்மை, சர்க்குலர் வந்தது எந்த வருஷம்னா இப்போ எலெக்ஷனில். ஓகே, அதில் தெளிவாக அதுக்கு நான் இந்த இடத்த வன்மையாக நான் கண்டனமே தெரிவிக்கிறேன். 21 வந்தது. ஓகே, இவ இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு கனவுக்கு பிறகு ஒரு வந்தாங்கல்ல, ரொம்ப தேர்தல். ஆமாம், அப்போ வரும்போதே அவங்க சொல்லிட்டு வந்தாங்களாம், நாங்கள் இந்த 15 வருஷம் இருப்போன்ட்டு. 15 வருஷம் மனுஷன் உயிரோடு இருப்பானான்னு தெரியாது யாரையும். அது நானும் நிறைய நண்பர்களே, வேறு கட்சி நண்பர்களே சொன்னாங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அப்படி வரும்பொழுது ஒரு சர்க்குலர் வருது, சுற்றறிக்கை, எல்லா சர்ச்லையும் இதை வாசிங்கன்னு. அது பிஷப்ஸ் அவங்க தப்பு, அது அவங்க பண்ணது தப்பு. அவங்க என்ன இருக்குன்னா தெளிவாக இருக்குது, நீங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களியுங்கள் நம் நலனுக்காக. அது என்ன நலன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் திமுக தவிர பிற கட்சிகள், திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகள், இவங்க கூட்டணி கட்சியோடு தானே நிற்கிறாங்க, தனியாக எங்கே நிற்கிறாங்க, ஒரு 11 பேரை சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாக்களியுங்கள். ஆனால் பாஜக, அப்புறம் நாம் தமிழரும் இருந்தது, அதில் நாம் தமிழர், பாஜக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள், அதிமுகவை சேர்த்து போட்டாங்க. இவங்க யாருக்குமே வாக்களிக்க வேண்டாம். ஹூ ஆர் யூ பை த வே? நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக எங்களை வழி நடத்துங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு ரைட்டு. கேனன்லாவே வந்து வேட்டிகன் கேனன்லாவே வந்து இவங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு ஓட்டு போட சொல்லி கொடுங்கலாம் சொல்லலை. நீங்கள் எப்பயாவது எங்கள்கிட்ட பேசும்போது தனிப்பட்ட உரையாடலை சொல்லலாம். ஆனால் நான் பெருமையாக சொல்வேன், பாளையங்கோட்டையில் அந்த சுற்றறிக்கை வாசிக்கப்படவில்லை அந்த மறை மாவட்டத்தில். அதுக்கு சில ஃபாதர்ஸும் காரணம், அங்கே வாசிக்கப்படவில்லை, நிறுத்திட்டாங்க. மற்ற எல்லா மாதிரி கொஞ்சம் ஃபாதர்ஸ் இது பண்ணும்போது மொத்தமாகவே கிறிஸ்துவத்தில் இருக்க எல்லா பாதிரியார்களும் இதாக பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வரும் இல்லையா? இல்லை, அது நிச்சயமாக வரும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இப்போ சில பேர் கேள்வி கேட்குறாங்க, யங் ப்ரீஸ்ட்டு அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் மக்களை எப்படி தப்பாக வழி நடத்துகிறீங்க? அந்த நேரத்தில் மக்களுக்கு இந்த கேள்வி ஏன் மேம் எழல? அதாவது இப்போ வந்து எனக்கு அந்த அரசால் தீங்கு நடந்திருக்கா இல்லையான்றது ஒரு பக்கம், அவங்களால நான் பெனிஃபிட் ஆயிருக்கேன்ன்றது ரெண்டு கண்ணோட்டம் இருக்கு. அப்போ என் வாழ்க்கை நான் இவ்வளோ வருஷம் பார்க்குறேன், இத்தனை இவனோட ஆட்சி காலத்தில் இந்த விஷயம் எனக்கு தவறாக நடந்திருக்கு, இந்த ஆட்சியில் இல்லை எனக்கு நடக்கலை, நான் பொதுவாக பார்க்குறேன் இந்த ஆட்சியோட. ஸோ அதை பார்க்கும்போது கூட நான் ஏன் என்னுடைய சுய காமன் சென்ஸுக்கு நான் அதை பண்ணாமல், எனக்கு ஒரு தலைமையை ஒன்று சொல்கிறாங்க அதை நான் கேட்கணுன்ற இதுக்கு மக்கள் ஏன் தள்ளப்படுறாங்க? அது வந்து அந்த கடவுள் மேலே இருக்கும் அந்த பக்தினால தள்ளப்படுறாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஒரு விஷயம் இருக்குமா, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரீடம் இருக்கும் உண்மையாகவே. என்னன்னா நான் எந்த கோயிலுக்கும் போகலாம், ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இங்கே அது கிடையாது. நான் பேர் வைக்கிறதுக்கு அங்கே போகணும், நான் வந்து கல்லறைக்கு போகணுன்னா அங்கே போகணும். ஸோ அவங்க ஒரு கட்டுப்படுத்தப்படுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. வி ஆர் பார்ன் அண்ட் brought up in that way. இப்போ நானும் அதுக்குள்ளே தான் இருப்பேன். சரிங்களா, நாளைக்கு போகணுன்னா சந்தா கட்டியிருக்கியா, எங்களுக்கு ரேஷன் கார்டு மாதிரி ஒரு குடும்ப அட்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஒரு ஒழுங்குமுறைக்காக வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அது தேவையில்லை. கண்டிப்பாக ஜீசஸே இப்போ இருந்தால் ஓட்டு போடா தப்புன்னு கண்டிச்சிருப்பார். நீங்கள் வந்து அவரே வந்து பைபிளில் வருது, வணிக கூடமாக மாற்றாதீங்க ஆலயத்தை, ஏதோ ஒரு இதுக்காக உங்கள் நலன் இருக்கலாம், அதுக்காக ஓட்டு போட சொல்லாதீங்க. இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிஎம்கே வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு வந்த பிறகு அவங்க அரசாங்கத்துக்கு வரவே இல்லை. ஏன் அப்போ சிறுபான்மை மக்கள் இல்லையா, நிறைய பேர் அங்கே போட்டிருப்பாங்க.
அவங்க ஏதோ ஒரு யோசனையில் இருந்திருப்பாங்க, நீ என்ன வேணா சொல்லிக்க போ. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயலலிதா வந்த பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் நன்மைகள் செஞ்சுருக்காங்க. சில விஷயம் தெரியலம்மா, அவங்க செஞ்ச நன்மைகள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. எடுத்து சொல்ல வேண்டியவங்களே அது வருத்தமாக தான் இருக்குது. சாதாரணமாக குப்பை பெருக்க வர சாலை பணியாளர்கள்ட்ட அன்றைக்கி சாதாரணமாக பேச்சு கொடுக்குறேன், வீடு கட்டி கொடுத்துருக்காங்கம்மா. யார் கட்டி கொடுத்தா? அம்மா கட்டி கொடுத்தாங்க. இவங்களை பற்றி நான் எதுவுமே கேட்க முடியல. என்னால் வீடை இடிக்கிறாங்கன்னா நான் கேட்க முடியுது, சின்ன சின்ன விஷயம். அப்போ அதில் கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பிரிக்காதீங்க. நான் சொல்கிறேன், எங்களை இப்படி பிரித்து சிறுபான்மை பெரும்பான்மை எதுக்கு சண்டை போட விடுறீங்களே. ஆனால் மக்கள் இப்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கேள்வி கேட்குறாங்க, விழிப்போடு இருக்கிறாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபாதர்ஸு குறிப்பாக இயேசு சபை அதை பற்றி நம்ம இன்னொரு டாபிக், அவங்க சப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த அரசியல் கட்சியை கொண்டு வராங்கன்னு கண்டிப்பாக இன்னொரு முறை நம்ம பேசலாம். யார் யாரை உள்ளே கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம இன்னொரு முறை பேசலாம். இப்போ நான் சொல்கிறது, மக்கள் இப்போ முட்டாள் கிடையாது, எல்லோரும் விழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த அரசு நமக்கு ஒன்றும் செய்யலை. இன்னொன்று, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கம்மா, இந்த அரசு வந்து பெண்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னா அது சிறுபான்மை மக்களுக்கும் தான் பாதிப்பு. அவங்களும் நாங்கள் இந்த மக்கள் தான், எங்களுக்கு தனியாக என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள், எங்களுக்கு வேண்டியது மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் த ரைட் ஒர்ஷிப்க்கு. சரிங்களா? அதனால இதில் வந்து இவங்க பிரதிநிதிகளும் கிடையாது. இது பொய்யான ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடவும் வேண்டாம். அதுக்கு இன்னும் மக்கள் ஏமாற தயாராகவும் இல்லை. இன்னும் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கேள்வி, இப்போது இதை மக்கள் பார்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி நேற்றுல பல ஆண்டு காலமாகவே சிறுபான்மையருக்கு நாங்கள் தான் பாதுகாவல்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் மக்கள் இன்னும் அந்த மக்கள் அதே மனநிலை தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ மக்கள் வந்து வேறு கட்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், ஏதோ இன்னொரு கட்சியை மேலே ஒரு போக்கு வந்து இதை வந்து உடைச்சிட்டு மக்கள் வெளில வராங்கன்றது உண்மையா? நிறைய தென் மாவட்டங்கள்ல அது சொல்லப்படுது. இல்லை, இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டதை நான் விரும்பலை, தெரியும் இந்த கவர்மெண்ட் லட்சணம். அங்கே வந்து 85 வீடுகள், மொத்தமே 300 வீடுகள், நல்ல தென் மாவட்டம் கிராமம். 85 வீட்டில் தாமரை கொடி பறக்குது. இதான் நிதர்சனம். அவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் தான். நான் வந்து உண்மையை தான் பதிவு பண்ணுறேங்க. அதனால் இப்போது மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இவங்க தான் அவங்க தான்லாம் கிடையாது. படிக்கிறாங்கல்ல, எல்லாருமே படிக்கிறாங்க, தெரியுது, விஷயம் தெரியுது. அதனால் நலத்திட்டங்கள் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். இதில் பெரிய பிரிவினைகள்லாம் கிடையாது. அவங்க குத்தகைக்கு எடுக்க வேண்டாம், இவங்களே எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஜோருன் போல, ஜெகத் கஸ்பார் போன்ற போலித்தனமாக பேசுகிற ஃபாதர்ஸும் எங்களை குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் செய்ய வேண்டாம். அவங்க வியாபாரத்துக்கு எங்களை துணை போக வைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மக்களிடையில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு? இல்லை, கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கமோ இங்கே இருக்க அதிமுக கட்சி அவங்க செஞ்சதை சொல்லணுமா? இப்போது தெரியல, நேரம் இருக்கான்னு. வீரமாமுனிவர் ஒரு வெளிநாட்டில் இருந்து தமிழ் அறிஞர், சரிங்களா? சரி, அவர் பேர் படிச்சிருப்பீங்க. அவருக்கு வந்து காமநாயக்கம்பட்டியில் ஒரு மணிமண்டபம் கட்டணும்ன்ட்டு ரொம்ப விரும்பியிருக்காங்க. அவர் செய்த தமிழ் பட்டிருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. அதிமுக அரசு தான் அந்த ஜிஓ பாஸ் பண்ணுது, எடப்பாடி அரசு, சரிங்களா? அங்கே இருக்க எம்எல்ஏ அதுக்கு காரணம். இப்போ அதுக்காக அவரையும் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க அந்த ஃபாதர்ஸ். அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது பெருமையாக அந்த ஃபாதர் சொன்னார். அந்த பங்கு இப்போ காமநாயக்கம்பட்டியில் இருக்கிறவர் அதிமுக அரசு ஆட்சி அந்த போகிறதுக்கு முன்னாடி ஜிஓ பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பின்னாடியே நாங்கள் அலைஞ்சு இவங்களை அந்த ஜிஓ இல்லைன்னா இப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்கள் அதனால் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எடுத்து சொல்லணும் போய். அவங்க தம்பட்டை அடிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோ. நம்ம எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றிம்மா.